மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். தெய்வீக கீர்த்தனையில் இன்று நாம் பார்க்க போவது திருமூலரின் திருமந்திரம். முதல் தந்திரத்தில் 31வது பாடலை நாம் பார்ப்போம். அந்த பாடலில் அவர் கூறியிருக்கும் ஒவ்வொரு வரிகளும் எத்தனை அழகாகவும் அமிர்தம் போன்று இனிக்கிறது. இதோ அந்த பாடல் வரிகள். மண்ணகத்தான் ஒக்கும், வானகத்தான் ஒக்கும், விண்ணகத்தான் ஒக்கும், வேதகத்தான் ஒக்கும், பண் அகத்து இன் இசை பாடல் உற்றானுக்கே, கண் அகத்தே நின்று காதலித்தேனே. மண் அகத்தான் ஒக்கும், வானகத்தான் ஒக்கும், விண்ணகத்தான் ஒக்கும், வேதகத்தான் ஒக்கும், பண் அகத்து இசை பாடல் உற்றானுக்கே, கண்ணகத்தே நின்று காதலித்தேனே. எத்தனை இனிமையான வரிகள்! இந்த ஒவ்வொரு வரிகளிலும் சிவபெருமானினுடைய அழகு தெரிகின்றது. முதல்ல சொல்லுவோம் மண்ணகத்தான் அப்படின்றாரு, அடுத்தது விண்ணகத்தான் சொல்றாரு, அப்புறம் பண் அகத்தான். இப்படி ஒவ்வொன்றையுமே சொல்லி வருகின்ற பொழுது விண்ணகத்தான் அப்படின்னு சொன்னால் முதல்ல சொல்லும்பொழுது முதல் வரியிலேயே அவர் சொல்றது மண்ணகத்தான். ஒக்கும் என்றால் தோன்றும் அப்படின்னு கூட சொல்லலாம். எந்தெந்த வடிவத்தில் அவர் தோன்றுவார். நம்ம சொல்லுவோம், எப்பா நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாங்கன்னா எல்லாரையும் ஒன்று போல பார்க்குறோமா? ஒருத்தர் வந்துட்டாங்க, எல்லாரையும் ஒன்று போல நம்மளால் பார்க்க முடியாது. அடிக்கடி வர்றவங்கள ஒரு மாதிரி பார்ப்போம். எப்போது ஒரு வாட்டி வர்றவங்களுக்கு அப்போது உபசரிப்பே வேறு தான் இருக்கும். அப்போயும் 2 பேருமே ஒரே நேரத்தில் வராங்கன்னா முதல் இடம் யாருக்கு தருவோம்? எப்போ வர்றவங்களுக்கு கொடுப்போமா, இல்லை தினமாக பார்த்துட்டு போகிறவங்களுக்கு கொடுப்போமா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இருவராக வந்தாலும் அந்த இருவருக்கும் முதலிடம் யாருக்கு தர்றோம் என்பதை நம்ம பார்ப்போம். அப்போது நம்ம சாதாரண மனுஷாள். ஆனால் இறைவன் என்ன செய்வாருன்னா, அந்த சிவபெருமான் யார் யாருக்கு எப்படியெல்லாம் காட்சி தரணுமோ அப்படியெல்லாம் காட்சி தருவார். இப்போ அதாவது மண்ணகத்து, அகத்துன்னா மண்ணுக்குள்ளே வாழக்கூடிய ஜீவராசிகள். இந்த ஜீவராசிகளுக்கு எல்லாம் எப்படி அவர் காட்சி தருவார் என்றால் மனித ரூபத்திலே தான் காட்சி தருவார். இப்போ சிவபெருமானை நான் அப்போ சொல்லுவோம், ஏதோ ஒரு கஷ்டப்படுறோம். அப்போ யாரோ ஒரு மனுஷால் என்னப்பா கஷ்டம், உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, என் பொண்ணு கல்யாணம் வச்சிட்ருக்கேன், என் பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், என் மருமகளுக்கு மருத்துவமனைக்கு செலவுக்கு வேணும், இப்படி ஏதோ ஒரு காரணக்கர்த்தா வச்சுட்டு நம்ம ஒருத்தர் இடத்துல உதவி கேட்குறோம். அப்படி உதவியை கேட்க போகின்ற பொழுது உதவி செய்பவர் அதுக்கு என்னப்பா என் கையில் இருக்குது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டா அவர் தான் தெய்வம். அது யார் மூலமாக வராங்கன்னா சிவபெருமான் அவருடைய உள்ளத்திலே சென்று எப்பா இவங்கக்கிட்ட போய் உதவி செய் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாராலையும் செய்ய முடியுமா? அப்போ அந்த நேரத்தில் என்னால் முடியலன்னு சொல்லிவிடுவாங்க. இருந்தும் கொடுக்காதவன் தான் ரொம்ப கஞ்சன். அவங்களுக்கு நல்ல கதியே வராது. ஏன்னா பணம் நிறைய வச்சுட்டு இருப்பான். ஆனால் இந்த உள்ளத்திலே சிவபெருமான் இல்லை, அதனால் அவன் கொடுக்கணும்னு தோணாது. ஆனால் இந்த இடத்துல அந்த சிவபெருமானாக ஒருத்தருக்கு ஒரு கல்யாணத்துக்கு பணம் கேட்கும் பொழுது எடுத்து கொடுத்தாவோ இல்லை கையை தூக்கி இப்படி காட்டினா கூட போதும், இந்த இடத்துக்கு போங்க அவங்க உதவி பண்ணுவாங்க சொன்னால் கூட போதும், அந்த இடத்துல சிவபெருமான் நிற்கின்றார். இது பூலோகத்திலே இருக்கக்கூடிய மனிதனுக்கு செய்யக்கூடிய உதவியிலே அந்த வடிவத்திலே தோன்றுவான். மனிதனுக்கு மனிதனாக நின்று உதவியை செய்வார். எது? மண்ணகத்தே. விண்ணகம் அப்படின்னு சொன்னால் விண்ணிலே இருக்கக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தோம் என்றால் தேவர்கள். அந்த வானத்திலே இருக்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் அவர் எப்படி செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவ வடிவிலே நின்று தான் அவருக்கு உதவி செய்வார். அப்போ அவங்களுக்கு அங்கே இருந்து அப்படி செய்கின்ற பொழுது அந்த வடிவம் என்ன வடிவம் கேட்டால் தேவ வடிவம். அப்போ தேவர்களுக்கு தேவ வடிவத்திலே சிவபெருமான் நின்று அருளாட்சி புரிகின்றார். அதுக்கு அடுத்தது வேதகத்தான் அப்படின்றார். அந்த வேத அகத்தான்னா வேதம், நான் மறைகளில் உள்ளே இருப்பவர் ருத்திரன் எனக்கூடிய சிவபெருமான். அந்த ருத்திரன் என்கின்ற சிவபெருமான் அந்த வேதங்களை ஓதக்கூடிய, வேதங்களை சொல்லக்கூடிய, அந்த வேதங்களின் படி
அந்த நெறியின்படி வாழக்கூடிய மனிதர்களுக்கு அவர் அருளாட்சி செய்கின்றார். ஒன்று. அடுத்தது என்னன்னு சொன்னீங்கன்னா, அப்படி அந்த வேதத்தின்படி அறநிலைப்படி ஒரு மனிதனானவன் நின்று இருந்தால் எப்படி வாழ வேண்டும் என்பது நம்முடைய மூத்தோர்கள் நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த வழியின்படி நாம் வாழ்ந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த அறநெறி என சொல்லப்படுகின்ற, அதாவது திருக்குறளில் நம்ம எடுத்தோன்னா அறம் பொருள் இன்பம் இந்த 3 தான் சொல்கிறாரு. வீடு பேருன்றதை சொல்லலை. அந்த 3யுமே உட்கொண்டால், எப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்தவர் தான் அவர். அந்த அறமாகிய ஒரு மனிதன் எப்படி பொய் சொல்லாமல் உண்மையாகவே வாழக்கூடியவன், புலால் உண்ணக்கூடாது, அதாவது உயிர் கொலை வதை செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் நெறிமுறைகள் உண்டு. அதையெல்லாம் பின்பற்றி ஒருவன் வாழ்ந்து, ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் வாழணும், இந்த நிலையிலெல்லாம் வாழ்ந்த ஒருவன் இறைவனுடைய திருவடிகளை பெற்று வணங்கினால் அவனுக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா முக்தி. அந்த முக்தியை அளிக்கக்கூடியவர் யார் என்றால் இந்த சிவபெருமான் தான். அப்படி அந்த இடத்துல அந்த தெய்வமாக நிற்கக்கூடியவர் எந்த வடிவிலே வருவார்னா முக்தி அளிக்கக்கூடிய வடிவிலே வருவார், இந்த வடிவத்தில் வருவார். அப்படிதான், அதாவது முதல்ல வரும்பொழுது என்ன செய்றாரு, மண்ணகத்திலே இருக்கின்ற பொழுது உயிர்களுக்கு எப்படி இருக்க வேண்டும், விண்ணகத்திலே இருக்கின்ற பொழுது அந்த மனிதர்களுக்கு எப்படி இருக்க வேண்டும், வேத நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்னன்னு சொல்கிறார். அடுத்த 3வது வரியில் சொல்லுவோம், பன்னகத்தே இசைத்து அப்படின்னா. பண் என்றால் என்னென்னா பாடல். அந்த பாடலை இசைக்கக்கூடியவர் எப்படிப்பட்டவர்னா இறைவனுடைய இசைக்கு மயங்காதவர்கள் யாருமே கிடையாது. அந்த இசைக்கு என்று சொன்னாலே அதை நம்முடைய மனதோடு தொடர்புடையது. இறைவனை நம்ம பாடி பாடி, அதாவது ஆழ்வார்கள்லாம் பார்த்திங்கன்னா பார்க்கும், பேயாழ்வார், பூதத்தாழ்வார், இவங்கெல்லாம் கூட ஆடி ஆடி, அதே போல் சிவபெருமானினுடைய அடியார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஓதி ஓதி சிவனுடைய நாமத்தை ஓதி அந்த தேவாரம் திருவாசகத்தை எல்லாம் அப்படியே தண்ணிப்பட்ட பாடா சொல்லி இறைவனுக்காகவே உழவார பணிகளை மேற்கொண்டு இப்படியெல்லாம் செய்யக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் அதை மயங்கிடுவாராம். எப்பவுமே சொல்வார், நம்ம அசுரன் என்று சொல்லக்கூடிய ராவணனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அரக்கனவன், ஆனால் அந்த சாம வேதத்தை பாடி அதை அவரால் அந்த மலையை தூக்க முடியல. அப்போ சாம வேதத்தை பாடுறாரு. அந்த வேதம் அந்த பாடலை பாட பாட அதில் பார்த்திங்கன்னா அவருடைய நரம்பை எடுத்து அவர் ஒரு வீணையை உருவாக்கி பாடுகின்றார். அப்போ மயங்கி விடுகின்றார். ஆக இறைவனுடைய நிலையை பாடுகின்ற பொழுது இசையாகவும் அந்த இசைக்குள்ளும் இறைவன் நிறைந்திருக்கின்றார். எனவே இறைவனுடைய புகழை நாம் பாடினால் அவர் நமக்கு நல்ல கதியை கொடுப்பார் என்பதை திருமூலர் ரொம்ப அழகாக இந்த 31வது பாடலில் 4 வரிகளில் சூட்சமத்தை வைத்து இரகசியத்தின் மூலமாக வெளிப்படுத்துகின்றார். இந்த பாடலை பாடினால் நாம் சிவபெருமானினுடைய அருள் நமக்கு கிடைக்கும் என்பது உறுதி என கூறி இந்த வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி.